ஹாய் மக்களே, வெல்கம் டு வெள்ளிங்கிரி ட்ரெக்கிங் 2024. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோதிச்சிருச்சு. ரொம்ப ரிஸ்க் எடுத்து தாங்க வெள்ளியங்கிரி ட்ரெக்கிங் வந்திருக்கேன். எல்லா வருஷமுமே ட்ரெக்கிங் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்கு திருப்பூர், அவினாசி ஏரியாவில் எல்லாமே ஃபுல்லாக மழையாக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அது மட்டும் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது வண்டி வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இப்பயும் கூட இங்கே மழை தூறிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் தாண்டி வண்டியை ரெடி பண்ணிட்டு இங்கே அடிவாரம் வந்து சேர்றதுக்கு இப்போ மணி காலையில் மிட் நைட் 1 மணி ஆயிடுச்சு. டோலி நம்பர்லாம் இங்கே போட்டிருக்காங்க. மழை பெஞ்சதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மலையை கடந்து 2வது மலையை ஏற ஆரம்பிச்சிடும். இப்போ தான் வந்து அடிவாரத்துக்கே வந்திருக்கோம். வாங்க கோயிலை ஒரு தடவை சுற்றிட்டு மேலே மலை ஏற ஆரம்பிப்போம். நீங்கள் பாருங்கள், மேலே மலைக்கு ஏறுறதுக்கான படிக்கட்டு தெரியுது, அதில் போவோம். இங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நாம் ஏதாச்சும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் இல்லை பிளாஸ்டிக் பொருட்கள் மேலே எடுத்துகிட்டு போகிறோமா அப்படின்றத செக் பண்ணுறாங்க. ஒரு வழியாக செக்கிங்கை முடிச்சிட்டோம். இங்கே இந்த ஆதி மனோன்மணி அம்மன் சாமியை கும்பிட்டு நம்மளுடைய பயணத்தை தொடருவோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி போகணும், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. உங்களுக்கு அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேணும், வெள்ளியங்கிரி மலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலுக்குள்ளார லாஸ்ட் வருஷம் நான் போட்டிருக்க வீடியோவை போய் பாருங்கள். ஸோ குட் நைட், காலையில் நம்ம பார்ப்போம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி ஆயிடுச்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த டைமுக்குலாம் நம்ம வந்து 7வது மலைக்கு மேலே ஏறிட்டு இருக்கணும் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருக்கனால ரொம்பவுமே வழுக்குது. அது போக வந்துட்டு வண்டி ரிப்பேர் அது இது நிறையா ப்ராப்ளம் இருந்ததுனால ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து 5வது மலையில் இடையில கொஞ்சம் ஒரு மணி நேரம் தூங்கிட்டோம். இப்போ 5ஆம் மலையை கடந்து 6வது மலையை நோக்கி நடந்துட்டுருக்கோம். இன்னும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாலிடாக ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே நடக்க வேண்டி இருக்குது. ஆனால் இந்த கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. மழை பெஞ்சிருந்தாலும் மாட்டியிருப்போம். மழை பெஞ்சு நேற்று சாயந்தரமெல்லாம் இங்கே நல்லா மழையாக இருந்திருக்குது போல். மழை பெஞ்சு ரொம்ப ஈரமாக இருந்தது. பாருங்கள் சூரிய உதயம் இங்கே 6வது மலையிலே இப்போ நம்ம சூரிய உதயத்தை பார்த்துட்டோம். இன்னும் நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. கிளைமேட் நல்லா இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மலை ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்குது. பார்த்து தான் மெதுவாக தான் போக முடியும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வழி முழுக்க வந்து மழை பெஞ்சு ரொம்ப ஈரமாக வழுக்கி வழுக்கி விடுது. எப்போவுமே நாங்கள் போகும்போது இந்த மேல் பக்கம் இருக்கிற அந்த மேல் வழியில் தான் போவோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற வழியில் போகும்போது நிறைய மேடு பள்ளங்கள் வரும். பாறைகள்லாம் ரொம்ப கீழே இறங்கி மறுபடியும் மேலே ஏறும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மேல் வழியில் போயிடுவோம். மேல் வழி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சமதளமாகவே இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து நடக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ 6வது மலை கீழே இறங்க ஆரம்பிக்குது. இந்த கீழே இறங்கி முடிக்கும் போது இந்த எண்ணில் இங்கே பாருங்கள், இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேகமூட்டங்கள், இந்த பனிமூட்டமெல்லாம் தெரியுது. அதுதான் அந்த ஆண்டி சுனை இருக்கிற இடங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நம்ம நடக்கணும். ஒரு வழியாக நம்ம 6வது மலையோடைய எண்டுக்கு வந்துட்டோம். 6வது மலை முடியுது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த தண்ணி போகிற சவுண்டு, தவளை கத்துற சவுண்ட் எல்லாமே நல்லா கிளியராக கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆண்டி சுனை பக்கத்தில் வந்துருச்சு. மழை பெஞ்சிருக்கு, தண்ணி எப்படி போகுது என்னன்றது தெரியல. வாங்க போய் சுனைக்கு பக்கத்தில் போய் பார்ப்போம்.
மழை பெஞ்சிருக்கிறதுனால என்னமோ சுனையில் தண்ணி நிறையா போயிட்டுருக்கு. அது போக வந்து பார்த்திங்கன்னா தண்ணியும் கலங்கலாத்தாங்க இருக்குது. இங்கே குளிச்சுட்டு நம்ம 7வது மலையை ஏற ஆரம்பிப்போம். குளிச்சு முடிச்சாச்சுங்க. இப்போ 7வது மலையை ஏற நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 7:10 ஆச்சு. நம்ம இப்போ இந்த மாதிரி ஏறிட்டு இருந்தோம்னா இன்னும் 1 மணி நேரம் ஆகும் நம்ம கரெக்டாக 7வது மலையை ஏறி முடிச்சு மேலே கோயிலுக்கு போகிறதுக்கு. 7வது மலை கோயில் வந்து ரீச் ஆயிட்டேங்க. இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி ஆயிடுச்சு. 50 நிமிஷத்தில் நம்ம வந்திருக்கோம். இப்போ 8:15க்கு இங்கே ஒரு பூஜை இருக்குங்க. எப்போவுமே காலையில் சூரிய உதயத்துக்குலாம் வந்துடும். இந்த தடவை வந்து லேட் ஆனதுனால 8:15 பூஜைக்கு இங்கே போய் சாமி தரிசனம் செய்யலான்ட்டு ஒரு பிளான் இருக்குது. இங்கே ஒரு 10 நிமிஷம் நம்மளுக்கு டைம் இருக்குது. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம போகலாம். டைம் ஆயிடுச்சு. வாங்க நாம் வந்து வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசனம் செய்ய போவோம். மழை பெஞ்சதுனால இங்கே இந்த இடத்துல வழியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சகதியுமாக தண்ணியுமாகவே தான் இருக்குது. முதல்ல இங்கே இருக்கிற பிள்ளையாரை கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசனம் செய்ய போவோம். இங்கே நிறைய பேர் அந்த 8:15 மணி பூஜைக்காக சாமி தரிசனத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க நாமளும் போய் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் நாம் இங்கே வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதான் இங்கே முன்னாடி உட்காந்துக்கலாம், குச்சியில் ஊற்றலாம். ஹரஹர மகாதேவா. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. வெறும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்தமே அமுது செய்திருத்தல் கண்ணினால் அவர் நல்லா பொலிவு கண்டார்கள் உண்மையாமனில் உலகர் முன் அருகன உரைப்பறியாமே. வெள்ளிங்கிரி ஆண்டவா அந்த நாயகனை தொண்டர்களுக்கு அமிழ்ச்சி வனைத்துள்ளே அடியார்களும் திரு அமுது கொண்டு வந்துள்ளோம். அமுது கொள்ள வேண்டும். அகரம் ஆயினும் அந்தனருக்கு ஏனும் சிதறம் கோபுரம் ஆயிரம் செய்து முடித்தலும் பரமசிவசக்தி முருகன் அடியார்களுக்கு அமுதளிப்பதில் நிகழல்லே. வெள்ளிமலை குன்றை திரு அமுது கொள்ள வேண்டும். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கனல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி. வாலி திரு நாவலூர் வந்து
இருக்கும் சுகபுரத்தரசே, உம்மால் படைத்தும் காத்தும் அணிக்கும் ரட்சிக்கும் பிரபஞ்சத்தில் இருக்கும் எல்லா உயிரினங்களும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வத்தோடு வாழ அன்புரை வேண்டுமையா. நீ சுகபுரத்தரசே, நீ படைத்த ஐயனீங்க மாமலை மண்ணுங்க, நீ விரும்பி அன்பரம் விளங்குக, செய்வ நெல்லைதான் தலை தோன்றுக, தெய்வனின் திருநீர் சிறக்கதை சிவாதிரு திருச்சிற்றம்பலம். மதியும் தளர்வாளரவும் சடில தனியும் தலைவாசரணம் பன்னாரிசையும் பகைமான் குரலும் பட செஞ்ச விநாயகர். காலையில் சூரிய உதய தரிசனம் பார்க்க முடியலைனாலும் இந்த 8:15 மணி பூஜை நம்மளுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு திருப்தியாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு ஒரு பக்கம் மனசு ரொம்ப வருத்தமாகவே இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வருஷமும் சாமி தரிசனத்துக்கு கூட அந்த வெள்ளியங்கிரி ஆண்டவர் இந்த தரிசனத்துக்கு கூட சேர்த்து அவருடைய தத்ரூப தரிசனம் ஏதோ ஒரு வழியில் ஒரு மலையாகவோ ஒரு மேகமாகவோ இல்லை ஒரு சூரிய ஒளியாகவோ ஏதோ ஒரு வகையில் பார்த்துட்ருப்போம். இந்த வருஷம் ரொம்ப லேட் ஆனதுனால என்னால் அதை பார்க்க முடியல. அது ஒரு வருத்தமாக இருக்குது. இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு 9 மணி ஆச்சு. இங்கே கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு சாப்பிட்டு நம்ம கிளம்ப ஆரம்பிப்போம். மக்களை இப்போ நாம் 7வது மலையை இறங்கி கீழே 6வது மலையில் நடந்துட்டுருக்கோம். டைம் ஒரு 10:30 மணி இருக்கும். பாருங்கள், டக்குன்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா ஒரே ஃபாகாக இருக்குது, மேகமூட்டமாக இருக்குது. இது வரைக்கும் இந்த 10:30 மணிக்கு இந்த மாதிரி ஒரு மேகமூட்டமாக இருந்ததை நான் பார்த்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப சூப்பராக இருக்குது கிளைமேட். ஓ சூப்பர். இங்கே பாருங்கள், ஒரு உருவம் தெரியுது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. எனக்கு இது வெள்ளியங்கிரி ஆண்டவர் தரிசனமாக தாங்க தெரியுது. என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா இல்லை உங்களுக்கும் அப்படி தெரியுதான்றது எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இது வெள்ளியங்கிரி ஆண்டவரோட தத்ரூப தரிசனம் தான். உங்களுக்கு எப்படி இருக்குது என்னன்றது எனக்கு தெரியல. நீங்கள் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். பாருங்கள், கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. வானம் ரொம்ப கிளியராக இருந்தது. ஒரே நிமிஷத்தில் டக்குன்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகி எல்லா பக்கமும் ஒரே மேகமூட்டமாக இருந்து ஒரு அற்புதமான ஒரு தரிசனம் கிடச்சிது. நான் இந்த தடவை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். எனக்கு 7வது மலையில் கிடைக்க வேண்டிய தரிசனம் ரிட்டர்ன் வரும்போது 6வது மலையில் எனக்கு கிடச்சிருக்கு. இதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. மக்களை இப்போ நம்ம கடைசி மலை கீழே 1வது மலையிலிருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் கீழே ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். பாருங்கள், கீழே கோயில் அடிவாரத்தில் சொல்கிற அனௌன்ஸ்மெண்ட் நம்மளுக்கு காதுக்கு கேட்க ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நடந்தோம்னா போயிடும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், கீழே கோயில் மண்டபத்தினுடைய கட்டடம் தெரியுது. வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் நடப்போம். இந்த வருஷம் ஆரம்பத்தில் நிறைய தடங்கல்கள் இருந்தாலும் இந்த வெள்ளியங்கிரி ஆண்டவருடைய தரிசனம், சுயம்பு தரிசனமாகட்டும் தத்ரூப தரிசனமாகட்டும் ரொம்ப மன நிம்மதியும் ஒரு உற்சாகத்தையும் கொடுத்துருக்குது. இங்கே கீழே அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஹெல்த் ஃபிட்னஸ் இல்லைன்னா தயவு செஞ்சு நீங்கள் மேலே மலை ஏறாதீங்க. அங்கே கீழே பாருங்கள், ஒரு பையன் மேலே ஏறுறதுக்கு வந்திருப்பான் போல். வீசிங் ப்ராப்ளம்ஸ்னால அப்படியே கீழே உட்காந்துட்டான். அவங்க ஃபேமிலி அவங்க கூட இருந்து தண்ணி கொடுத்துட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரிஸ்க் எடுக்காதீங்க ஹெல்த்து சரியாக இல்லைன்னா. ஒரு வழியாக நம்மளுடைய ட்ரெக்கிங்கை முடிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் கீழே இந்த ஆதி மனோன்மணி அம்மனையும் இங்கே இருக்கிற சிறப்பு நவகிரகங்களையும் சுற்றிட்டு நம்மளுடைய பயணத்தை நம்ம முடிச்சுக்குவோம். மக்களே, நீங்கள் எல்லோரும் இந்த வெள்ளியங்கிரி ட்ரெக்கிங் 2024 vlog வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ இதோட நம்மளோட ட்ரெக்கிங் முடிஞ்சிருச்சு. நாம் இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் கிளம்ப ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்தது வேறொரு வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.